புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியானது 5000 பேருக்கு மட்டும்தான் இந்த அனுமதியாக வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேரும் புதுச்சேரி சேர்ந்தவராக இருக்க வேண்டும், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே தாவக தொண்டர்கள் புதுச்சேரி அந்த மாநாடு மக்கள் சந்திப்பு நடக்கும் இடத்தை குவிய துவங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாது ஒரு பாஸுக்கு ஒருவர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாஸ் உள்ளவர்களும் QR கோடு உள்ளவர்கள் சரிபார்த்து உள்ளே அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் கமாண்டர் படையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி சுற்றிலும் 17 மையங்களில் செக் போஸ்ட் அமைத்து அங்கங்கே வாகன சோதனை நடத்தி தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்தை வெளிமாநில சேர்ந்தவர்கள் உள்ளே வராதவர்களுக்கு பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது சேலத்தை சுற்றிலும் போலீசாரின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காலை முதலே தொண்டர்கள் குவிய துவங்கியுள்ளனர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் உள்ளே 5000 பேர் மட்டும்தான் அனுமதி என்பது 5000 பேருக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் உள்ளே அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 12 மணி, அதாவது 10 மணி முதல் 12 மணி வரை விஜய் உரையாற்றுவது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 10 மணிக்கு 10:30 மணி வரையில் விஜய் பொதுக்கூட்டத்தில் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்வார் என்று தெரிகிறது. இப்பொழுது முதலே காலை முதலே தொண்டர்கள் குவிய துவங்கியுள்ளனர். தங்களுடைய கூடுதல் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ஜெயக்குமார். புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது குறித்து தொண்டர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அது எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன பேசுவார்னு பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார். சரி, இப்ப மாநாடு பார்க்கறது உள்ள போறீங்க, அது உள்ள வசதி எல்லாம் எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க? எல்லாம் பர்ஃபெக்ட்டா பக்காவா நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமா இவர் பார்க்கறதுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு, ஏன்னா நான் இதெல்லாம் பாப்பனா நினைச்சு கூட பார்க்கல எங்க அண்ணனை பார்க்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் நாங்க பாப்பனான்ற மாதிரி. அதான் எங்க அண்ணனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பெஸ்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை பார்க்கணும்னு சொல்லி இப்போ வராங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 மணில இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாலண்டியர்ஸா வந்திருக்கோம் நாங்க. முத்துலட்சுமி.